என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மாதம். ஆண்டவர் உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 112 சங்கீதம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த பூமியிலே நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். உலகத்தில் சுயநலவாதிகளை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க மாட்டார். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் எதிர்காலத்திற்கு என்று சேர்த்து வைக்கிறவர்கள் முடிவிலே ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது ஒன்றையுமே கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அதை மனிதர்கள் யாரும் சிந்திப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும்படி பூமியிலே ஒரு வங்கியை வைத்திருக்கிறார். அதுதான் கொடுக்கிற வங்கி. அது கிவிங் பேங்க் என்று சொன்னால் மிகையாகாது. அது கொடுக்கிற வங்கி. அந்த கொடுக்கிற வங்கியிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும், திக்கற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாகவே கொடுக்கிற இருதயத்தை கொடுத்திருந்தால் ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது விசனம் அடைய மாட்டீர்கள், சந்தோஷமாய் கொடுப்பீர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் அந்நாட்களிலெல்லாம் திருமணத்திற்கு முன்பாக பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் நான் ஊழியத்திற்கு செல்வது வழக்கம். அப்பொழுது ஒரு முறை ஒரு ஊழியத்திற்காக சென்னைக்கு வந்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் இறங்குகிறேன். என் கையில் இருந்தது கொஞ்சம் பணம். நான் அந்த ஸ்டேஷனில் இறங்கி அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும் பொழுது அங்கே ஒரு மனிதன் அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். எல்லாரும் அவனை பார்த்துவிட்டு போய்கொண்டே இருந்தார்கள். எனக்கு மனம் கேட்கவில்லை. அவர் அருகிலே போய், ஐயா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு 2 கால்களும் வராது. நான் ஒரு சிறிய பலகை போன்ற ஒரு தள்ளுவண்டியை வைத்து இந்த ஸ்டேஷன் முழுவதும் இங்கும் அங்குமாய் போய் மக்களிடத்தில் பணம் கேட்பேன். அதை வைத்துத்தான் வாழுவேன். நேற்று இரவு நான் தூங்கின பொழுது யாரோ அந்த தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னான். என் உள்ளமே உடைந்து விட்டது. அவரே ஒரு முடவன், தள்ளுவண்டியை வைத்துக்கொண்டு மக்களிடத்தில் பணம் வாங்கி சாப்பிடுகிறவர். அவருடைய வண்டியை ஒருவர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு சுயநலவாதிகளாக இருக்க வேண்டும் என்று என் உள்ளம் உடைந்து போனது. நான் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் என்று. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னார். ஹேண்ட்பேக்கை திறந்து என்னிடத்தில் இருந்ததும் அவ்வளவுதான், எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டேன். திரும்பி செல்லும்போது மனம் சொல்கிறது, ஜெயராணி, உன்னிடத்தில் இருந்ததே இவ்வளவு தானே, இதை கொடுத்து விட்டாயே என்று. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஊழியத்திற்கு போனேன். எல்லாம் முடித்தேன். ஊழியத்தை முடித்து திரும்ப வரும் பொழுது அந்த மனிதனுக்கு நான் எவ்வளவு கொடுத்தேனோ அதை விட 2 மடங்கு என் கையில் வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அந்நாட்களில் அது ஒரு சிறிய தொகைதான். ஆனாலும் என் தேவன் என்னை வெட்கப்படுத்தவில்லை. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஒவ்வொரு வருடமும் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு என்று நாங்கள் கிறிஸ்மஸ் காலத்திலே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். ஆரம்பத்தில் நார்த் சென்னையிலே ஒரு கிளினிக் இருந்தது. அந்த கிளினிக்கு வருகிற கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது உதவி செய்வது நம்முடைய ஊழியத்தின் வழக்கம். சிறியதாய் செய்தோம். ஒரு 50 பெண்கள் வருவார்கள், அவ்வளவுதான் அவர்களுக்கு செய்தது. ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு வருடமும் கணவனை இழந்த கைம்பெண்களுக்காக பல இடங்களில் இதை போன்ற நிகழ்வுகளை நடத்தி அவர்களை ஆறுதல் படுத்தவும், தேர்தல் படுத்தவும், கிறிஸ்மஸ் காலங்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிசை கொடுக்கவும், அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், ரட்சிப்பை குறித்து சொல்லவும் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கணவனை இழந்த கைம்பெண்களுக்கான ஒரு விடோஸ் கேர் சென்டர் ஒன்றை கட்டுவதற்கும் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாருமே இல்லாத ஆதரவற்ற கைம்பெண்களை அதில் வைத்து பராமரிக்கவும், தன் குடும்பத்தை நடத்த முடியாத கைம்பெண்களுக்கு அங்கே சில பயிற்சிகளை கொடுத்து வாழ்வாதாரத்திற்கு வழி திறந்து கொடுக்கவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினால் நீங்கள் கூட எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் இந்த வசனத்தின்படி வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார்,
வாரி இறையுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேருங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுவதற்கு வாரி இறைக்க வேண்டும் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. என் வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கொடுக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. பரலோக வங்கியிலே தங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்க்க உதவி செய்யுங்க. மகிமையாய் கொம்பை உயர்த்துங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.